1 மந்த் வெக்கேஷனுக்கு அப்புறம் நேற்று தான் நாங்கள் வந்து பேக் டு ராஞ்சி வந்து பார்த்தா என்னுடைய கார்டனில் சின்னதாக வச்சதெல்லாம் எங்கேயோ காடு மாதிரி வளர்ந்துருக்குங்க. நாங்கள் வந்து எங்கள் வீட்டு ஹெல்ப்பர்கிட்ட சொல்லி டெய்லி தண்ணி மட்டும் ஊற்ற சொன்னோம். ஏன்னா இங்கே மே மந்த்து பயங்கர வெயிலாக இருக்கும். ஸோ ஒன் டே ஊற்றலைனா கூட அப்படியே காஞ்சி போயிடும். பட் இங்கே வந்து மழையும் பெஞ்சிருக்கு அப்படின்ட்டு இதை பார்த்து தான் தெரிஞ்சுது. ஏன்னா நான் இந்த அது என்ன சொல்கிறது, பட்ரோஸ் தானே, பட்ரோஸ் மாதிரி இது இன்னொரு டைப்பு. இதை வந்து நான் வந்து அங்கே தெரியுது இல்லையா, அந்த கார்ட்போர்ட் தெர்மாக்கோல் பாக்ஸ் அதில், அதுக்கப்புறம் அது பக்கத்தில் இருக்கிறது, அப்புறம் இங்கே ஒரு 2 தொட்டில் தான் வச்சுருந்தேன். சரி நம்ம வந்து மீதி தொட்டி வந்து சும்மா இருக்கேன்னு சொல்லிவிட்டு இங்கே இருக்கிற தொட்டிகளில் சின்ன சின்னதாக நட்டு வச்சுருந்தேன். அதை பார்த்தா வந்து அப்படியே பக்கத்து தொட்டிலன்னு பரவி அவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குங்க. இது வந்து வெளியே இருந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு கார்டனில் இருந்தால் அப்படியே ஒரு மேட் போட்ட மாதிரி இருக்கும். இங்கே வந்து எல்லா தொட்டிகளுமே வந்துடுச்சு. ஈவன் ரோஸ் தொட்டி கூட, அது வேலை ரோஸ் அதனால தான் சரியாக வரலையான்னு தெரியல. ரோஸில் நான் சின்னதாக வச்சது இன்றைக்கி எங்கேயோ இருக்குது. முடிஞ்ச வரையும் பாருங்களேன், நான் இதெல்லாம் வந்து நானே ஒரு 2 ஸ்டார்டிங்கில் 2 அந்த கட்டிங் தான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன். இப்போ நானே இவ்வளோ கட் பண்ணி போடுற மாதிரி ஆயிடுச்சு. அதை பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. பட் வந்து இங்கே நம்ம யாருக்கும் கொடுக்கவும் முடியாது, ஸோ வேஸ்ட்டு தான். பட் வந்து பாருங்கள், ஒயிட்டு எல்லாம் சேர்ந்து வளர்ந்துருக்கு. இதில் நடுவில் இந்த செடி பார்த்திங்களா, இந்த நித்திய மல்லியில் இது பேர் வந்து நித்திய கல்யாணி பூன்னு நினைக்கிறேன். இது வந்து நான் குட்டியாக வச்சுட்டு போனேன், பார்த்தா இது நல்லா பெருசாகிடுச்சு. அப்புறம் இது வந்து இது மணத்தக்காளி கீரை. இது வந்து நம்ம என்றைக்காவது அறுத்து சமையல் கூட செஞ்சுக்கலாம், கீரை கடைஞ்சிக்கலாம். அப்புறம் இது வந்து ஒரு காட்டுப்பூ தான். இந்த செடியை கூட நான் கட் பண்ணிட்டேன். இது நிறைய வளர்ந்தப்புறம் தான் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வரும். பட் வந்து எடுத்து அடிச்சிட்ருக்கோம் ரொம்ப, அதனால் இதை நான் கட் பண்ணி விட்டேன். முடிஞ்ச வரையும் எல்லாத்தையும் எடுத்து போட்டேன். இதில் வந்து பெட்ரூனியா ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு, பட் அது ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இந்த மணி பிளான்ட்டே இதுலேயும் வச்சு விட்டுருக்கேன். இது செம்பருத்தி. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக புதினா. ஸ்டார்டிங்கில் ஒரு 4-5 செடி தான் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த தொட்டி ஃபுல்லாகவே புதினா தான். புதினா ராஜ்யம் தான் இந்த தொட்டி ஃபுல்லாகவே. ஸோ என் கார்டன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை வந்து இன்னும் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணலான்னு சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து இப்போ நான் க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ அப்போ கூட இதை வந்து எனக்கு இன்னும் கட் பண்ண மனசு வரல. பட் வந்து வேறு வழி இல்லைன்னா கட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எந்த செடி எங்கே இருக்குன்னாவது தெரியணும்ல. பாருங்கள், எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று வளர்ந்துருக்கு. தொட்டியே கண்ணுக்கு தெரில, அந்தளவு வளர்ந்துருக்கு. ஸோ இதை இப்படியே விட்டால் இன்னும் கூட அதிகமாயிரும். இதில் உங்களுக்கு எது ஃபேவரட்னு சொல்லுங்கள். ஃப்ளவர்ஸ் பார்க்கும் போது அழகாக இருக்குது. ஃப்ளவர்ஸ் பூக்காத டைமில் நம்மளுக்கு வந்து இவ்வளோ செடியா அப்படின்னு தான் இருக்கும். இப்போ தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் மணி பிளான்ட் வந்து பக்கத்து வீட்டுக்கெலாம் பொருளை வளர்ந்துருக்கு.